நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். வாழை படத்தோட விமர்சனத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே ஒரு ஆட்டோகிராஃபியான படம் எப்பவுமே ஜெயிக்கிறது வழக்கம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த 80s அந்த பீரியடெல்லாம் வந்து 80s 90s இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலம், பொன்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நடக்கிற வந்து விஷயங்கள் இன்றைக்கி காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசங்க எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளேயே வளர்கிறாங்க. வெளியே பிரச்சனைகள் கஷ்டங்கள் அந்த மாதிரிலாம் யாருக்கும் தெரியறதில்ல. அப்பா அம்மா எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் குழந்தைங்களை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறாங்க. ஆனால் வந்து 90ஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் கஷ்டப்படுவாங்க. ஒரு ஞாயிறு, சனி ஞாயிறு இந்த மாதிரி லீவ் கிடச்சாக்கா எங்கேயாவது வேலைக்கு போகிறது வர்றது, இந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக அது இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த வாழை படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ பையன் அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு போகிறது, அவனோட நண்பர் இவன் வந்து அந்த வேலைக்கு போகிறதுக்கு அடம் பிடிக்கிறது, இப்படியான ஒரு மெமரிஸாக அந்த கதைகள் நகருது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த படத்தை பார்க்குற 90s கிட்ஸ் எல்லாமே வந்து அந்த படத்துக்குள்ளேயே போயிடுவாங்க. அந்தளவுக்கு அற்புதமான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்குற ஒரு படம் வாழை. ஒளிப்பதிவு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. பச்சை பசேல்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி படமும் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. ஆனால் ஒரு சில காட்சிகள் திரும்ப திரும்ப வர மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் படத்தில் இருந்தாலும் அற்புதமான ஒளிப்பதிவு நல்லா இருக்குது படம். எடிட்டிங், மியூசிக் மிக அற்புதமாக இருக்குது. இதில் வந்து எந்தவித குறையும் சொல்கிற மாதிரியாக இந்த படத்தை கொண்டு போகல. நிச்சயமாக பார்க்கலாம். அருமையான ஒரு படம் வாழை. நன்றி. வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.